வணக்கம், நான் உங்கள் திருப்பதி ராஜ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கெரியர் ஆப்ஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம கண்டறிவுக்குள்ள போயிடலாம். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ இந்த இன்ஜினியரிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம பொதுவாக தெரிஞ்சது ஒரு சில ஆப்ஷன்ஸ் தான். ஸோ ஒரு 4-5 கோர்ஸ் கூட தான் எல்லாம் போவாங்க. அப்படி இல்லாமல் என்னென்ன கோர்ஸ் இருக்குன்றத வரிசையாக பார்ப்போம். அது போகவே இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது, மார்க்கை பேஸ் பண்ணி அட்மிஷன் எப்படி, என்ட்ரன்ஸ் பேஸ் பண்ணி அட்மிஷன் எப்படி, நல்ல நல்ல காலேஜுக்கு எப்படி போகலாம், வேறு எப்படி ஸ்கில் டெவலப் பண்ணிங்க, இது எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக 12th எக்ஸாம் முடிச்ச உடனே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி அடுத்து என்ன பண்ண போகுது ஏது பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஸோ மெஜாரிட்டி இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்றதுனால தான். ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னா சீக்கிரம் வேலை கிடைச்சிடும், நல்ல வேலை கிடைச்சிது அப்படின்னா நல்லா சம்பாதிக்கலாம் செய்யலாம் அப்படின்றத தான் மோஸ்ட்லி எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எது பெஸ்ட்டு கோர்ஸ்ன்னு சூஸ் பண்ணலான்றதுக்கு முன்னாடி ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். விச் மீன்ஸ் அவங்களுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அப்படின்னு போது அதோட கோர்ஸ் காஸ்ட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் அதை படிக்கிறது அப்படின்றதுக்கு மெயின் நமக்கு எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இந்த ஸ்காலர்ஷிப். ஸோ ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட்டும் சரி, அதாவது கவர்மெண்ட்லேயுமே செல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கூடவே ஒரு சில ப்ரைவேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் முக்கியமாக செல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பிரகதி ஸ்காலர்ஷிப்னு சொல்லிட்டு இருக்குது. இது முக்கியமாக கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்காலர்ஷிப். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சக்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்காலர்ஷிப் இருக்குது. அது வந்து ஸ்பெஷலி ஏபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஏஐசிடிசி ஸ்வனாத் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆர்ஃபன் ஸ்டூடெண்ட்ஸுக்காக வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப்பை. அதுக்கடுத்து டாப் கிளாஸ் எஜுகேஷன் ஸ்கீம்ஸ்னு சொல்லிட்டு இது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன் போகிறதுக்கான இந்த ஐஐடிஸ் என்ஐடிஸ் இந்த மாதிரி ப்ரீமியம் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு போகிறதுக்கான ஒரு ஸ்காலர்ஷிப் அது. அதுக்கடுத்து பிஎம் யாசவாணி ஸ்கீம்னு சொல்லிட்டு ஓபிசி இபிசி டிஎன்சி மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டாப் 100 காலேஜஸில் போகிறதுக்கான ஸ்காலர்ஷிப் அது எல்லாமே. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்ன்றது TNESEVI.TN.Government.in அப்படின்ற மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பெண் கல்வி ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு புதுமை பெண் திட்டம் .tv.com அப்படின்ற மூலமாக என்ன பண்ண முடியும், நம்மளால் போக முடியும். இது வந்து பெண்களுக்காகவே எஸ்பெஷலாக நம்ம கவர்மெண்ட் எடுத்துக்கூடிய ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். ஸோ அதுக்கடுத்து ஒரு சில ப்ரைவேட்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எம்ஃபசைஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச LMES ஒரு கல்விக்ரம். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பெட்டராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மாற்றம் ஃபவுண்டேஷன் அவங்க நல்லா பண்ணுறாங்க. ஆனந்தம் யூத் ஃபவுண்டேஷன், அப்புறம் முகவரி ஸ்காலர்ஷிப்பு, சீட்ஸு, டீம் எவரெஸ்ட் இது மாதிரி சொல்லிட்டு நிறைய ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட்டே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா படித்து மேலே வரணும் செய்யணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வந்து ஏழாவதுனா எல்லாரும் கொடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யார் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணுறாங்களோ தன்னை ரைட்டு இந்த மெரிட்டில் போகிறவங்களுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த ஸ்காலர்ஷிப் அப்படின்றத அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா கொடுக்குற காசுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக மெரிட்டில் இருக்கிறவங்கன்னா அவங்க நம்பிக்கை இருக்கும், சரி ஓகே இங்கே படித்து வருவாங்க செய்வாங்க, நல்ல சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்லாம் கவர்மெண்ட்டும் சரி ப்ரைவேட்டும் சரி அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. சில சமயங்களில் பார்த்தீங்க அப்படின்னா சில இண்டிவிஜுவல் பர்சனுமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொந்தக்காரங்களோ இல்லை நமக்கு தெரிஞ்ச யாராவது ஒரு கூட நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துல நம்ம அப்பா அம்மா ஒர்க் பண்ணுற இடத்துல இவங்க கூட பார்த்தீங்கன்னா சில சமயம் நம்ம படிப்பு செலவு ஏற்றக்கூடிய விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதுக்கு நம்ம நிரூபிக்கணும் நம்ம மெரிட்டில் வந்து போட்டதை. ஸோ பொதுவாக இன்ஜினியரிங் ஒன்றே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து ஒரு வியூ இருக்கும். எப்படி அப்படின்னா ஒரு மூவிஸில் நிறைய இன்ஜினியரிங்ஸை வந்து ரொம்ப எம்பசைஸ் பண்ணி காட்டியிருப்பாங்க. எஸ்பெஷலி சொல்ல போனால் நமக்கு எல்லாரும் தெரிஞ்சது விஐபி மூவி. விஐபியை பொறுத்தளவுக்கு சிவில் இன்ஜினியர்ஸ் அவங்களோட இது என்ன, அவங்களோட பவர் என்ன, அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொறியாளர்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துருச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக ஐங்கர்ன்ற மூவியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவர் எந்த அளவுக்கு வந்து அவரோட கண்டுபிடிப்பு மூலமாக ஒரு விஷயத்த பண்ணுறாரு சமுதாயத்துக்கு, அவருக்கு எவ்வளோ ரெக்கக்னைஸ் இல்லாமல் இருக்குது, கடைசியில் அவர் எப்படி போராடி ஜெயிக்கிறான்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியலில் இருக்கக்கூடிய விஷயம். ரியலாக இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறதுக்கு காரணமான விஸ்வேஸ்வர ஐயாவை பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். அப்போது அந்த டேம்ஸு ஏகப்பட்ட விஷயங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதில் விஸ்வேஸ்வரையோட பங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். அது போக நமக்கு எல்லாம் தெரிஞ்ச எல்லாருக்கும் இன்ஸ்பிரேஷனாக இருக்கக்கூடிய அப்துல் கலாம் ஐயா, அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்ஜினியர் தான். அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துக்கு பசங்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணுறதுலேயே பார்த்தீங்கன்னா தன்னோட மொத்த வாழ்நாளையுமே பார்த்தீங்கன்னா அர்ப்பணிச்சிருக்காரு. ஸோ அந்த மனுஷனை பார்த்தீங்கன்னா ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்ஸ் இவங்க எல்லாருமே. ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போனால் ஜென்ரலாக ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு இன்ஜினியரிங் அப்படின்றது அது வந்து ஒரு இட்ஸ் ஒரு பாத்
அப்படி இருக்கும்போது இன்ஜினியரிங்கில் நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்போ எந்த இன்ஜினியராக நம்ம போகிறோம்? இப்போ சிவில் இன்ஜினியரா, மெக்கானிக்கல் இன்ஜினியரா, ட்ரிபிளியா, ஈஸியா, இந்த மாதிரி பல இது இருக்கு இல்லையா? அப்போது நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்றது நம்மளோட சப்ஜெக்ட் டாமினன்ஸை பொறுத்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையனுக்கு மேக்ஸும் ஃபிசிக்ஸும் நல்லா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்முலாஸு, ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ்ன்றது நிறைய இருக்கும். அவங்க எடுத்த உடனே வந்து இந்த 5-6 கோர்ஸ்குள்ளேயே போகாமல் ஜென்ரலாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங்கிறது அதுலேயும் போனால் அதில் வந்து மேக்ஸ், ஃபிசிக்ஸ் டாமினன்ஸ் அதிகமாக இருக்கும். கூடவே ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னு அவங்க நல்லா ட்ரை பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஃபீல்டு, ஃபியூச்சரிஸ்டிக்காகவும் இருக்கும். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்குது, ஏர்கிராஃப்ட் டிசைன் பண்ணுறது, செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கை கொடுக்கும். அதுக்கு ஒரு டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி கொடுக்குறது. இதில் மேக்ஸும் ஃபிசிக்ஸும் ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்றது இதுக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு சாய்ஸு. ஏன்னா கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸோடு சேர்த்து அவங்க சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. கூடவே மெட்டீரியல் சயின்ஸு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லேஸில் இருக்கக்கூடிய சிப்ஸ் இருக்குங்க இல்லையா, அந்த சிப்ஸோட ஷேப் பார்த்தீங்கன்னா பேராபோலிக் ஷேப்பில் இருக்கும். ஏன் பேராபோலிக் ஷேப் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பேராபோலிக் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், விச் மீன்ஸ் அது வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும், உடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேராபோலிக் ஷேப்பை வந்து அந்த சிப்ஸில் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கூட பார்த்துருப்போம், நிறைய பிரிட்ஜஸாக இருக்கட்டும், நிறைய ஆர்ச்சஸாக இருக்கட்டும், அதெல்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேராபோலிக் ஷேப்பில் தான் இருக்கும். ஏன்னா அது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதில் கூட பார்த்தீங்கன்னா மேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறது கூட மேக்ஸ் யூஸ் ஆகுது. அதனால் மெட்டீரியல் சயின்ஸு இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் முக்கியமாக நானோ டெக்னாலஜி. வளர்ந்து வரக்கூடிய நம்ம ஃபோனை பார்த்துருப்பீங்க, முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனோட சைஸ் செங்கல் செட்டுன்னு சொல்லுவாங்க, ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ போக போக பார்த்தீங்க அப்படின்னா ஃபோனோட டிஸ்பிளே பெருசாகிட்டே போகுது, ரொம்ப தின் ஆகிட்டும் போகுது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நானோ டெக்னாலஜி தான். முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்க சிஸ்டத்தை பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் ரெடியூஸ் பண்ணிட்டே போகிறாங்க, எஃபிஷியன்சி கூட்டிகிட்டே போகிறாங்க. இதுக்கு மெயின் ரீசன் நானோ டெக்னாலஜி தான். ஸோ நானோ டெக்னாலஜிக்கு இது ரொம்ப மெயின் சோர்ஸாக இருக்கும். அடுத்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங். என்னதான் வந்து அது வந்து முடிய போகுது அப்படின்னு நினச்சாலுமே நம்ம பெட்ரோலியம் இன்ஜினியரிங்ன உடனே அது வந்து பெட்ரோல் டீசல் தயாரிக்கிற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக அப்படி கிடையாது. ஏன்னா ஒரு பெட்ரோல் இன்ஜினியரிங் டேர்மில் நம்ம பார்க்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபார்மசூட்டிக்கல், கெமிக்கல் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் தான். க்ரூட் ஆயில் தான் பார்த்தீங்கன்னா பென்சின், அசிட்டோன் மாதிரியான சால்வன்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில ஃபார்மா ப்ராடக்ட்ஸு அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியலாக க்ரூட் ஆயில் தான் இருக்குது. அந்த க்ரூட் ஆயிலிருந்து ஆயில்ஸை எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்றத படிக்கிறது பெட்ரோல் இன்ஜினியரிங் ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அது ரொம்ப முக்கியமான பங்கு. அது இருந்ததுனால தான் மருந்து கண்டுபிடிக்கிற செய்கிறதெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கடுத்து என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். நம்ம பண்ணுற விஷயம் என்விரான்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு தோதாக இருக்கணுன்றதை பார்த்து டிசைன் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட் இன்ஜினியரிங்க்கு இது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் மேக்ஸ், பயாலஜி. ஆக்சுவலாக இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் பார்ப்பாங்க. ஏன்னா பயாலஜி வரவங்களுக்கு பொதுவாக மேக்ஸ் வராது, மேக்ஸ் வரவங்க பயாலஜி வராது, அந்த மாதிரி நினைப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக கிடையாது. பயாலஜி, மேக்ஸ் இது ரெண்டுமே ஒரு சில நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக சில இது இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்போனோம்னா பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு இருக்குது. அந்த ஃபீல்டை பொறுத்தளவுக்கு நம்ம பயாலஜிக்கலாக நடக்கக்கூடிய ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு சிமுலேஷன் மாதிரி ரன் பண்ணி கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மருந்து நம்ம வந்து ட்ரக்கை வந்து எலிக்குள்ள செலுத்தி தான் கண்டுபிடிக்கணும்னு கிடையாது. அந்த எலிக்குள்ள செலுத்தாமலே அந்த ட்ரக்கு எலியோட உடம்புல எந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யும்ன்றத சிமுலேஷன் மூலமாக ரன் பண்ண முடியும். அதுக்கு இந்த பயோ இன்ஃபர்மேஷனுக்கு, பயோ டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ஜெனடிக் இன்ஜினியரிங்ன்றது ரொம்ப பூம் ஆகக்கூடிய ஒரு பீரியடாக இருக்குது. ஏன்னா உயிரினங்களாக இருந்தாலும் சரி, வருங்காலத்தில் நமக்கு ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா டிசைனே பண்ண முடியும். ஏன்னா ஒரு குழந்தை ஒரு கண் எந்த கலரில் இருக்கணும், அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா டிசைன் பண்ணுறதுக்கு ஜெனடிக் இன்ஜினியரிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்டெம் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அம்மாவோட தொப்புள் கொடியிலிருந்தும் அப்படின்னா நம்மளுடைய எலும்புடைய அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ஸ்ன்றதுக்கும் நம்ம ஒவ்வொரு இப்போ ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செல்ஸ் இருக்குது, ஹார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செல்ஸ் இருக்கும், நுரையீரலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி செல்ஸாலான டிஷ்யூஸ் இருக்கும். அப்படி இல்லாமல் இந்த ஸ்டெம் செல்லுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்டெம் செல்ஸால் எந்த ஒரு செல்லாகவும் மாற முடியும். ஸ்டெம் செல்லால் போன் செல்லாகவும் மாற முடியும், ஸ்கின் செல்லாகவும் மாற முடியும், ஹார்ட் செல்லாகவும் மாற முடியும். அப்போது இதில் என்ன அட்வான்டேஜ் கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களுக்கு வயசானதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இன்னொருத்தரோட கிட்னிக்கு காத்திருக்க வேண்டியதாக இருக்கும். அப்படி இல்லை அப்படியே காத்திருந்து வாங்கினா கூட அவங்க கிட்னி அவங்களுக்கு செட் ஆகணும், அதுக்கு பல நாள் ஆகும், சில சமயம் மாதங்கள் கூட ஆகலாம். அப்போ ஆனால் பல சிரமங்கள் பட வேண்டியிருக்கும். அப்படி இல்லாமல்
நம்ம ஸ்டெம் செல்ஸை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்டெம் செல்ஸை நம்ம கிட்னிஸ் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி நம்மளோட கிட்னியை நம்மளே உருவாக்கிக்கலாம். அப்போ கண்டிப்பாக அது அப்படியே செட் ஆகும், நமக்கு மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த மாதிரி விஷயங்களையும் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ஜெனடிக்கல் இன்ஜினியரிங், டிஷ்யூ கல்ச்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபீல்டாக இருக்கும் அது எல்லாமே. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி டாமினன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அது பொதுவாக இது வந்து ஒரு இரட்டை குழந்தைகள் மாதிரி. ஸோ அதை பொறுத்தளவுக்கு மெட்டீரியல் சயின்ஸு, நியூக்ளியர் இன்ஜினியரிங்லாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து ஒரு நியூக்ளியர் இன்ஜினியரிங்கிறது முன்னாடி வந்து ஏதோ முன்னாடி டாட்டா பாம்பை ரிலேட்டடாக இருந்துச்சு அடித்தாங்க, அதுக்கடுத்து பெரிய பெரிய அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அடித்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சைனாவில் ஒரு கம்பெனி பீட்டா வோல்ட்ன்ற ஒரு பேட்டரியை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பேட்டரி என்ன ஸ்பெஷாலிட்டி கேட்டிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ரேடியேட்டிவ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும், அது மூலமாக அது பவர் ஜென்ரேட் பண்ணும். எத்தனை வருஷத்துக்குன்னா 50 வருஷத்துக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள், 50 வருஷத்துக்கு நீங்கள் வந்து பேட்டரியை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஸோ இப்படி ஒரு பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு நியூக்ளியர் இன்ஜினியரிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்கும். அது போக வாயேஜர் மாதிரியான சில மிஷின்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் சோலார் பேனலே இருக்காது, ஏன்னா அது சூரியனை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அங்கே ஆர்டிஜின்னு சொல்லுவாங்க, ரேடியோ தெர்மல் ஜென்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆர்டிஜின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் இன்ஜினியரிங் மூலமாக தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுக்கடுத்து ஃபிசிக்ஸ், பயாலஜி, பயோஃபிசிக்ஸு, மெடிக்கல் ஃபிசிக்ஸ்னு தனியாக இருக்குது. மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவங்க பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சால் பயோடெக்னாலஜி, ஃபார்மா, ஜெனடிக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ப்ளஸ் பயாலஜி சேர்ந்த ஃபீல்ட்ஸ் தான். ஸோ பொதுவாக ஜாப் லேண்ட்ஸ்கேப்பை பொறுத்தளவுக்கு இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரி பொதுவாக ஒருத்தர் ஜாப் அப்படின்னா 3 விதமாக பிரிச்சுக்கலாம். லைக் கவர்மெண்ட் ஜாப்பு, ப்ரைவேட் ஜாப்பு, செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னு பிரிச்சுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ஜாப்பை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி நிறைய பேர் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அப்படின்னா நல்லா ஸ்டெபிலிட்டி இருக்கும். நம்ம அவங்க ஜாப்குள்ளே போயிட்டோம்னா நம்மளை தூக்க மாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான நல்ல சேலரி கிடைக்கும், அப்புறம் நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், நல்ல மரியாதை கிடைக்கும். இதுக்காக தான் கவர்மெண்ட் ஜாப்பை நிறைய பேர் சூஸ் பண்ணுறது காரணம் லைஃப் செட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ப்ரைவேட் செக்டாரை பொறுத்தளவுக்கு ஈஸியாக நமக்கு ஜாப் கிடைக்கும். கவர்மெண்ட் அளவுக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரைவேட்டை பொறுத்தவரைக்கும் ஈஸியாக ஜாப் கிடைக்கும், ஆனால் காம்படிஷன் அதிகமாக இருக்கும். நம்ம ஸ்கில்லை வந்து தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நம்ம மற்றவங்களோட பெட்டர் அப்படின்றத ஒவ்வொரு தடவை நிரூபிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கவர்மெண்ட்னா நம்ம ஒரு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா நம்ம ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அங்கேயே இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணி நம்ம தான் நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அவங்க ஓன் இன்ட்ரெஸ்ட் தான் பண்ணிப்பாங்க. ஆனால் இந்த ப்ரைவேட் செக்டாரை பொறுத்தளவுக்கு நம்ம நிரூபிச்சு தான் அவனோட வழியில், இல்லைன்னா நம்மளை ஒருத்தவங்க டேக் ஓவர் பண்ணுறதுக்கு பின்னாடி ரெடியாக இருப்பாங்க. ஆனால் ஃபாஸ்ட்டான க்ரோத் இருக்கும். சட்டுனா நிறைய ஸ்கில்லை சீக்கிரம் கற்றுக்கிறதுனால நம்ம க்ரோத் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். க்ரோத் அதிகமாக இருந்துச்சுன்னா சேலரி ஹைக்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இருக்கவே இருக்குது செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். இது ரெண்டு இல்லை, என்னோட வேலையை நானே தேடிக்குவேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்தவரைக்கு தானே இறங்கி வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. அப்போது அவங்க எப்போ வேணால் வேலை பண்ணி நைட்டு அதெல்லாம் பார்க்க முடியும். 24 மணி நேரம் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது அவங்க முடிவு பண்ணுறது. இப்போ நான் வேலை பார்ப்பேன், இப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்றது அவங்க முடிவு பண்ண வேண்டியது, வேறு யாரும் முடிவு பண்ண முடியாது. அது மாதிரி இண்டிபெண்ட் இருக்கும். நீ இதை பண்ணி யாரும் சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் இறங்கி பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி சேலரி அப்படின்றது கிடையாது, ஆனால் பணத்துக்கு லிமிட் கிடையாது. எவ்வளோ வேணால் பார்த்தீங்கன்னா நம்ம அதில் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொதுவாக ஜாப் இதை பொறுத்தளவுக்கு, ஷேடோவிங் பொறுத்தளவுக்கு. அதுக்கடுத்து ஒவ்வொன்றுக்கும் நம்ம பொதுவாக நம்ம ஒரு 5 கேட்டகரி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ட்ரிபிள்இ, இசி, மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒவ்வொன்றையும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னு ஒவ்வொன்றா பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இசி, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த படிப்பு எடுத்து படித்தா எனக்கு என்ன பிரயோஜனம், அதாவது செல் கவர்மெண்ட் என்ன ஜாப் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பப்ளிக் செக்டர் யூனிட்ஸை பொறுத்தளவுக்கு இஸ்ரோ, டிஆர்டிஓ, பெல்லு, ஓஎன்ஜிசி, பிஎஸ்என்எல் இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஆஃபரிங்ஸ் இருக்கும் இல்லையா. இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சர்வீஸ். அது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் செக்டார் கூட போகலாம். டிஃபென்ஸை பொறுத்தளவுக்கு சிக்னல் கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு செக்டார் இருக்காங்க. உங்களோட வேலையே பார்த்தீங்க அப்படின்னா சிக்னல் ரிசீவ் பண்ணுறது, செய்கிறது, அதை ப்ராசஸ் பண்ணுறது, இந்த வேலைகளை வந்து அவங்க பார்ப்பாங்க. ரயில்வேஸை பொறுத்தளவுக்கு அவங்க இந்த கண்ட்ரோல் சிஸ்டமை செக் பண்ணுறதுக்குலாம் இருப்பாங்க. போட்காஸ்டிங், டெலிகாம் சிஸ்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா செல் கவர்மெண்ட்டில் வேலை கிடைக்கும், லைக் தூர்தர்ஷன் அந்த மாதிரி. அதே ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி போர்டில், நம்ம தமிழ்நாடு எலக்ட்ரிக் போர்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டில், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸில் டெக்னிக்கல் ஆஃபீஸர் இதெல்லாம் போக முடியும் நம்மளால். ஸோ ப்ரைவேட்டை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா இன்டெல், சாம்சங் இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனியாக இருக்கலாம் இல்லையா, ஏர்டெல், ஜியோ இந்த மாதிரியான கம்பெனிஸ். அதுக்கு சாஃப்ட்வேரை பொறுத்தளவுக்கு
நிறைய கம்பெனிஸ் இருக்குது, அது மாதிரி எம்என்சி மாதிரி நிறைய இருக்குது. அதுக்கடுத்து செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணலாம், அதுதான் நிறைய பேர் பொதுவாக தெரியறதில்லை. சில பேர் கவர்மெண்ட் பிரைவேட்டில் கூட என்ன இருக்குது தெரியும், ஆனால் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் தான் நம்ம ஆக்சுவலாக வந்து நிறைய கொண்டு வர வேண்டியது இருக்குது. ஏன்னா நம்ம வந்து வேலை தேர்றவங்களா மட்டும் இல்லாமல் வேலை கொடுக்குறவங்க தான் வச்சுக்கோங்களேன், நம்ம எக்கனாமியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறோம்னு அர்த்தம். அப்படி இருக்கும்போது ஆண்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு ஐஓடி பேஸ்டு ப்ராடக்ட்ஸை நம்ம டெவலப் பண்ணலாம். ஐஓடினா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வீடு ஸ்மார்ட் ஹோமாக மாற்றுறதுக்கு நம்ம வந்து கன்சல்டன்ஸோ இல்லைன்னா அந்த சர்வீஸோ ப்ராடக்டாகவோ நம்ம மேக் பண்ணலாம். இல்லையா ஃப்ரீலான்ஸாக இல்லை எனக்கு வந்து பணத்தை போட்டு தொழில் தரவங்க எனக்கு வந்து திறமை இருக்குது, நானும் இண்டிவிஜுவலாக ஃப்ரீலான்ஸாக பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னா பிசிபி பில்ட் பண்ணலாம். அதாவது போர்டு தனியாக வந்து பாலிசர்க்யூட் போர்டை வந்து நம்ம பில்ட் பண்ணி தரலாம். இல்லையா ஐஓடி எம்பெடட் ப்ரோக்ராமை வந்து கன்சல்ட் பண்ணலாம். இல்லையா நெட்வொர்க்கிங் கம்யூனிகேஷன் வந்து கன்சல்டிங் நம்ம கொடுக்கலாம். அந்த மாதிரி இது கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு கோர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா EEE அப்படின்றது. ஸோ அது கம்யூனிகேஷன், இது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் மேஜரான படிப்பு. அதை படிக்கிறதுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். பப்ளிக் செக்டாரை பொறுத்தளவுக்கு NTPC NHPC, அதாவது நேஷனல் ஹைட்ரோ பவர் கார்பரேஷன் சொல்லுவாங்க, பவர் கிரிட்னு சொல்லக்கூடிய இந்த லைனில் போடுவாங்க, EB லைனில் போடுவாங்க இல்லையா. ஸோ அந்த இது பெல்லு, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், இந்த இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜாப் ஆஃபர் கிடைக்கும். அப்புறம் டிஃபென்ஸில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்டு, ஷிப்பு, இந்த மாதிரி ஏர்ஃபோர்ஸ், நேவல் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே ஸ்டேட் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே முனிசிபல் பப்ளிக் ஒரு டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இது மூலமாக போக முடியும். இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் பவர், அதானி, டாடா பவர்னு பவர் செக்டரில் போக முடியும். கூடவே எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இதில் வேணும் நம்ம போய்க்கலாம். செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் பொறுத்து நம்மளே சோலார் பவர் பிஸ்னஸ், எலக்ட்ரிசிட்டி கன்சல்டன்சி வச்சு நடத்தலாம். ஃப்ரீலான்ஸை பொறுத்தளவுக்கு எலக்ட்ரிக்கல் கன்சல்டிங் வச்சு நடத்தலாம். இல்லை நம்மளே ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணலாம். அதுக்கடுத்து மெக்கானிக்கலை பொறுத்தளவுக்கு வாஸ்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு. ஸோ கெயில்னு சொல்லுவாங்க, கெயில், செயில், ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ONGC, அதெல்லாம் HPCL, பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்களில். அப்புறம் ஆர்மியை பொறுத்தளவுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் பார்த்தீங்கன்னா DRDO, ஹெவி, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல், ISRO, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து இந்தியன் ரயில்வேஸில் பார்த்தீங்க அப்படின்னா லோகோமோட்டிவ் மெயின்டெனன்ஸ்க்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இல்லையா இருக்கவே இருக்குது இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ், அது இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டை பொறுத்தளவுக்கு பப்ளிக் போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் நம்ம மெக்கானிக்கல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட்டு நம்ம TNSTC இருக்குல்லையே, அங்கே நம்ம மெக்கானிக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஐ மீன் ஹெட் மெக்கானிக் அந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமோட்டிவில் டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, மாருதி சுசுகி, ஆட்டோமோட்டிவ்ஸில் பெரிய ஓப்பனிங்ஸ் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ஸ் இருக்குது. ஏரோஸ்பேஸை பொறுத்தளவுக்கு போயிங், ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏர்கிராஃப்ட் இன்ஜின் டிசைன் பண்ணுறதுலாம் அவங்க தான் பெரிய ஆளாக இருக்காங்க. ஸோ ரோல்ஸ் ராய்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்கிராஃப்ட் இன்ஜினுக்கு பேர் போனவங்க. அதுக்கடுத்து L&T, கோத்ரேஜ் மாதிரியான இடம். அதே மாதிரி கேட் டிசைன் பண்ணலாம், ஆட்டோ கேட் மூலமாக டிசைன் பண்ணி கொடுக்கலாம். இல்லையா நம்மளே பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்ஸாக டிசைன் பண்ணி கொடுக்கலாம். 3D பிரிண்டிங் மாதிரியான ஸ்டாப் பண்ணலாம். இந்த மாதிரி இப்போ சிவில் இன்ஜினியரிங் காலங்காலமாக நமக்கு தெரிஞ்சது. நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்ஸுமே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சது தான், படங்களையுமே நம்ம பார்த்துருப்போம். செல்வமட்டை பொறுத்தவரைக்கும் அதே தான் ONGC, கெயில், NTPC, இங்கே NBCCன்னு இருக்குது, நேஷனல் போர்டு ஃபார் சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் தனியாக ஒரு இதுக்கே இருக்குது. அப்புறம் சென்ட்ரல் பப்ளிக் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அவங்க டிஃபென்ஸில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ்ன்னு தனியாக ஒரு சர்வீஸே இருக்குது. அதே மாதிரி பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லையில் ரோடு போட வேண்டியது, செய்ய வேண்டியது. திடீர்னு எங்கேயாவது ஒரு பாலகட்டணும் செய்யணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு டிசைன் போடுவாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மார்வலஸாக பண்ணிட்டு வராங்க இந்தியன் ஆர்மி இந்த விஷயத்தில் பொறுத்தளவுக்கு. வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட், முனிசிபல் கமிஷன் சொல்லிட்டு ஏகப்பட்ட அளவு வேலை பார்த்தீங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு கொட்டி கிடக்கு. ஆனால் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஏன்னா திறமையை அந்த அளவுக்கு வெளிக்காட்டாததுனால. ஸோ அதுக்கடுத்து ப்ரைவேட் என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கட்டினா இருக்கவே இருக்குது. L&T, டாடா ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரைக்கு DLF, கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களாம் இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்தவரைக்கும் ஹைவே, மெட்ரோ, ரயில் ப்ராஜெக்டில் நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்கலாம். அப்புறம் நம்ம தனியாக ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணலாம். என்டர்பிரைஸ்ஷிப்பை பொறுத்தளவுக்கு நம்மளே பார்த்தீங்கன்னா கன்சல்டன்சி வச்சு ரன் பண்ணலாம். இல்லை கேட் டிசைன் அந்த பிளான் போட்டு கொடுக்கலாம், டிசைன் போட்டு கொடுக்கலாம். இல்லையா கான்ட்ராக்டர் ஆகி கவர்மெண்ட்டு, ப்ரைவேட்டு அது மாதிரி கான்ட்ராக்டர் எடுத்து பண்ணலாம். இன்னொன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதை பொறுத்தளவுக்கு நம்ம ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். அதில் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா NIC பற்றி சொல்லி ஆகும். செல்வமட்டை பொறுத்தளவுக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர்னு ஒன்று இருக்குது. அதாவது தான் நம்ம ஆதார் கார்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனு, மொத்த இந்தியாவோட இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா அதில் தேங்கியிருக்கும். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு CSE, IT படித்தவங்களால தான் முடியும். ஸோ அந்த வேலை.
அப்புறம் ரயில்வேல பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சாஃப்ட்வேர் ரிலேட்டடான ஜாப்ஸ் இருக்குது. முக்கியமாக டிஃபென்ஸில் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடான ஜாப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி படித்தவங்களுக்கும் இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தவங்களுக்கு இருக்குது. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கும் தான். பேங்கிங்லேயுமே பார்த்தீங்கன்னா ஐடி ஆஃபீஸருக்கு நல்ல ஒரு ஜாப் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் இங்கே எல்லாமே இருக்குது. ஸோ ப்ரைவேட்டை பொறுத்தளவுக்கு ஆள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச டிசிஎஸ், அமேசான், இன்ஃபோசிஸ் இவங்களாம் நிறைய கொட்டி கிடக்குறாங்க. ஸோ கேமிங்கில் பார்த்தீங்கன்னா ஏஆர், விஆர் மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃபின்டெக்கில் ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை பொறுத்தளவுக்குமே நமக்கு அதில் நிறைய இருக்குது. க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் இப்போ ரொம்ப பிரபலமாயிட்டு இருக்கு. ஸோ டெக் ஸ்டார்ட் அப்போ நம்ம ரன் பண்ணலாம், இல்லை ஃப்ரீலான்ஸாக வெப் டிசைனிங், ஆப் டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம், இல்லை கன்சல்டன்சி பண்ணலாம், இல்லை நம்மளே ஒரு சைபர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்து நம்ம ஃப்ரீலான்ஸாக சில விஷயங்கள் பண்ணலாம். ஸோ அது போக ட்ரெண்டிங்காக இப்போ என்னென்ன ஃபீல்டு இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாக ட்ரெண்டிங் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு எனக்கு வேறு ஐடியா இல்லை. ஆனால் இந்த ஃபீல்டு மேலே உண்மையிலே ஆர்வம் இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை தேர்ந்தெடுக்கலாம். மற்றபடி நான் இது எடுத்தால் சீக்கிரமான க்ரோத் இருக்கும்னு நினச்சி ஆரம்பிக்கிறது சரியாக இருக்கும். ஏன்னா ஆர்வம் இருக்கிறது உண்மையான ஆர்வம் இருந்தால் மட்டும் தான் அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஸோ ஆப்வியஸ்லி எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி ட்ரெண்டிங் ஃபீல்டை பொறுத்தளவுக்கு ஏஐ தான். ஏஐ மெஷின் லேர்னிங் பொறுத்தளவுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதில் அதுக்கு என்னென்ன ஸ்கில் தேவைப்படும் கேட்டிங்க அப்படின்னா பைத்தான், டேட்டா சயின்ஸ், டீப் லேர்னிங் மாதிரியான ஸ்கில்ஸ்ன்றது தேவைப்படும். ஐடி, ஹெல்த் கேர், ஃபினான்ஸ், ரீட்டைல், டிஃபென்ஸ்னு சொல்லிட்டு இதில் கணக்கே கிடையாது. ஏஐ பொறுத்தளவுக்கு அவ்வளோ இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏஐ கொடி கட்டி பார்க்க போகுது. அதில் டாப் கம்பெனிஸை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கூகுள் இருக்காங்க, ஓப்பன் ஏஐ இருக்காங்க, இன்வீடியா, மெட்டா. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ டேட்டா சயின்ஸு, பிக் டேட்டா இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கு இந்த ஏஐ ரன் பண்ணணும், அதுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும்னாலே அதுக்கு நிறைய டேட்டா தேவைப்படும். ஸோ அந்த டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு செய்கிறதுக்கு, ஒரு பெரிய கம்பெனியோட டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா சயின்ஸ் படித்தவங்க தேவை. அதுக்கு எஸ்கியூஎல், அப்புறம் ஹடூப் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட இதுகளில் யூஸ் ஆகும். அதே மாதிரி டாப் கம்பெனிஸே ஃபேஸ்புக், ஐபிஎம் இருக்காங்க, அசெஞ்சர், டியோலைட் இந்த மாதிரியான கம்பெனிஸ்லாம் இருக்குது. அதுக்கு முக்கியமாக சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் அப்படின்றது. ஏன்னா இப்போ வருங்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா மொபைல் ஃபோன் கம்ப்யூட்டர் வரைக்கும் மோஸ்ட்லி நம்ம எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் நிறைய பழக ஆரம்பிச்சிட்டோம். அப்போது இந்த சைபர் அட்டாக் பார்த்திங்க அப்படின்னா தவிர்க்க முடியாத இருக்குது. ஒரு சின்ன லிங்க் போனோமா நம்மளோட மொத்த டீட்டெயில் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அது ஃபேஸ்புக்கு இதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பாதிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்மளை தற்காத்துக்கிறதுக்கும் அதில் மாட்டிக்கிட்டவங்களை காப்பாற்றுறதுக்கும் எத்திக்கல் ஹேக்கர்ன்றதும் ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன அப்ளிகேஷன்னா பெனட்ரேட்டிங் டெஸ்டிங்னு சொல்லுவாங்க. அது இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னா இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேரை ஹேக் பண்ண முடியுமா அப்படின்றத ஒரு ஹேக்கரை வச்சு டெஸ்ட் பண்ண முடியுது. ஸோ அவர் பார்த்துட்டு இந்த இடத்துல லூப் போல் இருக்குது, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு இது கூகுள் பார்த்தீங்கன்னா காலகாலமாக பண்ணிட்டு வராங்க. யாராவது ஒருத்தர் அவங்களோட ஏதாவது ஒரு சர்வரையோ ஏதோ ஒரு அப்ளிகேஷனையோ கிராக் பண்ணுறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்து செஞ்சு அதை அவங்கள கூப்பிட்டு சரி பண்ண வச்சு அவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் பண்ணி தருவாங்க. இந்த மாதிரிலாம் கூகுள் சில இனிஷியேட்லாம் பண்ணுறாங்க. ஸோ நிறைய செக்டாரில் ஹெல்த் கேர், டிஃபென்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டிக்கு நிறைய ஓப்பனிங் இருக்குது. ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா சிஸ்கோ, ஐபிஎம் செக்யூரிட்டி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி நிறைய வாண்டடாக இருக்குது அவங்களுக்கு. அதுக்கடுத்து ரெனியூபிள் சஸ்டைனபிள் எனர்ஜி பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ரோல் பண்ணுறது இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரெனியூபிள் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் அதுதான் வருங்காலமாக இருக்க போகுது. ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா ரோபோட் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங். ஸோ ரோபோட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு சொல்லி தெரியணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ ரோபோட், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்புறம் C++, எம்ப்ராய்டரி சிஸ்டம் மாதிரியான இதுக்கு ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா ரோபோட்டிக்ஸ்க்கு நம்ம படிக்கலாம். மோஸ்ட்லி போஸ்டன் டைனமிக்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க. அதோட இந்த டாக் மாதிரி ரோபோட்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளமாக இருக்குது. அதுக்கடுத்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு. ஸோ நம்ம இருக்கக்கூடிய இடத்த ஸ்மார்ட் இடமா மாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் வீட்டோட எல்லா சிஸ்டத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரே கண்ட்ரோலர் வச்சுருக்கிறது. லைக் ஃபேனு, லைட்டு, அது எல்லாமே உள்ளே நுழைஞ்சோடனே லைட் எரியிற மாதிரி, ஸோ ஒரு கைத்தட்டோடனே ஃபேன் ஓடுற மாதிரி, லைக் இந்த மாதிரி. ஸோ அதுக்கடுத்து சிஸ்கோ, இன்டெல் அந்த மாதிரியான கம்பெனி பார்த்தீங்கன்னா மேஜராக ப்ளே பண்ணுறாங்க. அதுக்கடுத்து இ-வெஹிக்கிள் பேட்டரி டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய லெவலில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் டெஸ்லா, லூசிக் மோட்டர்ஸு, டாடா மோட்டர்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் பற்றி நமக்கு அதில் தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து 3D பிரிண்டிங் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா போத் இண்டஸ்ட்ரியிலையும் யூஸ் ஆகுது, அதே மாதிரி ப்ராஸ்தட்டிக்ஸ்லையும் யூஸ் ஆகுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டாக 3D பிரிண்டிங்லாம் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு கேட் சாஃப்ட்வேரு, மெட்டீரியல் டிசைனிங் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து குவாண்டம் கம்ப்யூட்டிங், இது ரொம்ப அட்வான்ஸான ஒரு இது. ஸோ ரொம்ப பொதுவாக யாரும் எடுத்துக்கிறது இல்லை.
ஸோ குவாண்டம் கம்ப்யூட்டர் பொறுத்தவரை ஏன் முக்கியம் கேட்டிங்க அப்படின்னா, நார்மல் கம்ப்யூட்டர் பண்ணக்கூடிய வேலையை விட பல லட்சம் மடங்கு அதிகமாக ஒரு ப்ராப்ளத்தை இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் வந்து சால்வ் பண்ணும். ஏன்னா 0 1ன்ற பாசிபிலிட்டிஸை தவிர குவாண்டம் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால் கால்குலேஷன் அதாவது ஈஸியாக போட முடியும். ஐபிஎம் அதில் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுறாங்க, கூகுளும் தான். அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நம்ம பயோ மெட்டீரியல்ஸு நானோ டெக்னாலஜி மூலமாக நிறைய விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க. அதில் ஜான்சன் ஜான்சன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ரிசர்ச்சை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ, டேட்டா சயின்ஸு, அப்புறம் குவாண்டம் கம்ப்யூட்டிங்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஓப்பன் ஏஐ, என்விடியா இவங்களாம் அதில் பேர் பண்ணுறாங்க. ரினியூவபிள் எனர்ஜி அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஃபிலிமில் இருக்குது. ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேஷன், ஏரோஸ்பேஸு, டிஃபென்ஸு, பயோமெடிக்கல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், சிவிலில் கூட ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் ஃபிலிம்லாம் நிறையா இருக்குது. ஸோ நம்ம அதுக்கடுத்து நான் சொல்கிற ஃபீல்டுலாம் பார்த்தீங்க அப்படின்னா வருங்காலத்தில் நிறைய தேவைகள் இருக்குது. ரிசர்ச் நடத்துக்கு இன்னுமே அதை டெவலப் ஆகி கொண்டு போயிட்டு தான் இருக்காங்க, ஆர்என்டி பண்ணிட்டு தான் இருக்காங்க. பொதுவாக நமக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் ஆல்ரெடி ரொம்ப பழமையான இன்ஜினியர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்கிமிடிஸ் தான். அவர் தான் பார்த்தீங்க அப்படின்னா போர்க்கருவிகள்லேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள், தண்ணி எரிக்கூடிய இயந்திரம், ஏன் ஒரு கோவிலுக்கு காசு கொடுத்தா தீர்த்தம் கொடுக்குற இயந்திரம் மக்கள்கிட்ட அவர் அந்த காலத்தில் கண்டுபிடிச்சிருக்காப்புல. ஸோ அதே மாதிரி பொறுத்தளவுக்கு இன்ஜினியர்ஸை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் இன்ஜினியரிங் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு டே வருது வருஷத்துக்கு. அதே மாதிரி கிட்டத்தட்ட 1500 இன்ஜினியரிங் காலேஜஸ் மேலே இந்தியாவில் மட்டுமே இருக்குது. அதில் 67% அப்படின்றது வெறும் 5 ஸ்டேட்டுக்குள்ளே இருக்குது. மோஸ்ட்லி அதில் இருக்கக்கூடியது சவுத் இந்தியன் ஸ்டேட்ஸ் தான், நார்த் இந்தியா கம்பேர் பண்ணும்போது. அந்த அளவுக்கு இன்ஜினியரிங் ஸ்டேட்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். கூடவே பாப்புலராக இருக்கக்கூடிய இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6000 கோர்ஸ் தான். ஆனால் ஏஐசிடி அப்ரூவ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 கோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கு. ஆனால் நம்ம மெஜாரிட்டி போய் மொத்தமாக விழுது பார்த்தீங்கன்னா ஒரு 6000 கோர்ஸ் மட்டும்தான். அதுதான் பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே இருக்குது. சின்ன சின்ன இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே அந்த கோர்ஸை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நமக்கு எது நல்லா வருமோ அது ரிலேட்டடாக ரொம்ப வெரைட்டியான கோர்ஸ் எடுத்து படித்தோம் வச்சுக்கோங்களேன், அதில் காம்படிஷன் கம்மி, நம்ம வந்து ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா மொத்தமாக எழுதும்போது கிட்டத்தட்ட 30% ஆஃப் இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா படித்து முடிச்சு ஒரு வருஷத்துலேயே வேலை இல்லாமல் இருக்காங்க. அதுக்கடுத்து அவங்க பண்ணுறது அதுக்கடுத்து மேற்படிப்புன்னு சொல்லிட்டு எம்பிஏ பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க போக வேண்டியதாக இருக்குது. சரி, இன்ஜினியருக்கு அப்படி என்ன தான் ஸ்கில் தேவைப்படும்னு கேட்டிங்க அப்படின்னா க்யூரியஸாக இருக்கணும். எதுக்கு எப்படி வேலை செய்யுது இந்த மாதிரி விஷயங்களில் ஸ்டெம் ஸ்கில்ஸ் இருக்கணும். அதாவது சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேக்ஸ் மேலே அளவு கடந்த ஒரு லவ்வும் அது ஸ்கில் இருக்கணும். ப்ராப்ளம் சால்விங்கர் எப்போ பார்த்தாலும் இது எப்படி தீர்க்கலான்றதை பற்றி யோசிக்கணும். ஃபோக்கஸ்டாக இருக்கணும் வேலையில், ப்ராக்டிக்கலாகவும் ரிசோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கணும், ஒரு டீம் பிளேயராகவும் இருக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இன்ஜினியருக்கு உண்டான குவாலிட்டிஸு. சரி, இப்போ நம்ம வந்து அட்மிஷன் மோடுக்கு போவோம். ஸோ இப்போது பொதுவாக தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் எந்த மாதிரியான அட்மிஷன் ப்ராசஸ் கொடுக்குறாங்க, ஐ மீன் தமிழ்நாட்டில் எந்த மாதிரியான இன்ஜினியருக்கு அட்மிஷன் போகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு என்ட்ரன்ஸ் இல்லாமல் இந்த கவுன்சிலிங் மூலமாக தான் போகிறாங்க. அந்த கவுன்சிலிங்கை பொறுத்தவரைக்கும் நம்ம அப்ளை பண்ணணும்னாலே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு பர்சன்டேஜ் தேவைப்படுது. இப்போ ஜென்ரல் கேட்டகரி எடுத்திங்கன்னா 45%, பிசிக்கு 45%, எம்பிசிக்கும் பிசிக்கும் 40%, எஸ்சி எஸ்டிக்கு 40% பார்த்தீங்கன்னா மினிமம் மார்க்காக இருக்கும். கவுன்சிலிங் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் 3 ரவுண்ட் நடக்கும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஹை கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 195 மேலே எடுத்தவங்க உள்ளே போயிடுவாங்க. அதுக்கடுத்து செகண்ட் ரவுண்டை பொறுத்தவரைக்கும் மிட் ரேஞ்சில், அதாவது 170 to 195 எடுத்தவங்க போவாங்க. அடுத்து தேர்ட் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா 170 கீழே இருக்கக்கூடிய கட் ஆஃப் இருக்கவங்க மிச்சம் மீதி காலேஜ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தேர்ட் ரவுண்டில் நல்ல காலேஜ் கிடைக்கிறது ரொம்ப கிடைக்காது மோஸ்ட்லி. ஸோ அதில் நார்மலான இன்ஜினியரிங் காலேஜஸ் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எதெல்லாம் இந்த கவுன்சிலிங் கவர் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், அப்புறம் ஏஐசிடி அப்ரூவ் பண்ண ப்ரைவேட் காலேஜஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அது இல்லாமல் வேறு எதாவது என்ட்ரி லெவல் இருக்குது அப்படின்னா இருக்குது. ஜேஇ எக்ஸாம் எழுதணும். ஜேஇயில் பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் இருக்குது. ஜேஇ மெயின்ஸ், அட்வான்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் என்ஐடி, ஐஐஐடிக்கெலாம் போகணுன்னா ஜேஇ மெயின்ஸ் மட்டும் போதும். ஐஐடிக்குள்ளே போனால் மட்டும் தான் உங்களுக்கு ஜேஇ அட்வான்ஸ்ன்றது தேவைப்படும். இதுக்கு மினிமம் மார்க்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸில் அப்ளை பண்ணுறதுக்கு 12th பார்த்தீங்கன்னா 75% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். எஸ்சிஎஸ்டினா 65% எடுத்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு ஐஐடி மெட்ராஸ் இருக்குது, என்ஐடி திருச்சியில் இருக்குது, அதே மாதிரி ஐஐஐடி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஜேஇ மெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 98% மேலே ஸ்கோர் பண்ணி தான் மட்டும் தான் உங்களுக்கு அது கிடைக்கும். அது இல்லாமல் வேறு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ப்ரைவேட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா விஐடி இருக்குது, வேலூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் எஸ்ஆர்எம், அமிர்தா இன்ஜினியரிங் காலேஜ், பிட்ஸ், பிலானி, இந்த மாதிரியான இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது. 12th மார்க் பேஸ் பண்ணி
வேறு ப்ரைவேட் காலேஜஸை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டாப் காலேஜஸை பொதுவாக டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஐடி மெட்ராஸ் இருக்குது. அதில் ஜேஇ அட்வான்ஸ் மூலமாக தான் அட்மிஷன் பண்ணுவாங்க. அதில் மோஸ்ட்லி நல்ல கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, நல்ல கோர்ஸ் மீன்ஸ் நிறைய பேர் எடுத்து படிக்கிற ஸ்பெஷலான கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சி, இசிஇ, டேட்டா சயின்ஸு, மெக்கானிக்கல், சிவில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட், இன்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் வந்து பிளேஸ் ஆவாங்க. அதே மாதிரி என்ஐடி திருச்சி, அதில் டிசிஎஸ், அமேசான், இன்ஃபோசிஸில் இதெல்லாம் போவாங்க. அதில் ஜேஇ மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அது ஐஐடியை பொறுத்தளவுக்கு சிஸ்கோ, சோகோ, டிசிஎஸ் மாதிரி கம்பெனிலாம் பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. ஜேஇ மெயின்ஸ் அப்படின்றது அதுக்கு தேவைப்படும். அண்ணா யூனிவர்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 12th மார்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் சேரலாம். அங்கே மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரி மெயினான கோர்ஸ்லாம் அங்கே நல்லா ப்ராப்ளமாக இருக்கும். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் மாதிரி கம்பெனிக்கு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்றது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. அது போக ப்ரைவேட்டில் நல்ல காலேஜ்னு கேட்டிங்க அப்படின்னா டாப் காலேஜஸ் விஐடி, எஸ்ஆர்எம், சாஸ்திரா யூனிவர்சிட்டி, அமிர்த விஸ்வா யூனிவர்சிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா குமரகுரு, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல காலேஜ். ஸோ அதுக்கடுத்து இதை தவிர நம்ம எப்படி இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறது, இன்ஜினியரிங் லெட்டர் இன்னும் எப்படி நிறைய படித்து தெரிஞ்சுக்கிறது நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி ப்ரொஃபஸர் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்பிடிஎல்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதில் படிக்கிறதுக்கு நம்ம காசு கட்ட தேவையில்லை. ஆனால் எக்ஸாமுக்கு மட்டும் பே பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். அது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சர்டிஃபிகேஷன். அது இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா NIELITன்னு ஒன்று இருக்குது. ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டியில் படிக்கணும்னா PLL hardware.edன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. க்ளவுட் பேஸ்ட் ஸ்கில் படிக்கணும் அப்படின்னா அமேசானில் படிக்கலாம். அதே மாதிரி ஸ்கில் பேஸ்ட் லேர்னிங்க்கு லிங்க்டின் இருக்குது. அதே மாதிரி உடிமையில் ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. நிறைய கோர்சஸ் வந்து அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அது போக யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்கில் நெட்வொர்க் பில்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஸ்கில் நெட்வொர்க் தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. அது போக CEO வேர்ல்டு ரேங்கிங் பொறுத்தளவுக்கு CEO வேர்ல்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுக்கணுமா myscheme.government.com பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்கில் அவுட்லுக்ன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதே கவர்மெண்ட் சர்வீஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா service.india.government இருக்குது. ஃபியூச்சர் ரெடி டேலண்ட் தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சர் ரெடி டேலண்ட் தனியாக வெப்சைட் இருக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்டது சொல்லிட்டே போகலாம். இதே நீங்கள் ஜேஇ, ஐஐடிக்கு நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா சதின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் கூட இருக்குது. ஃப்ரீயாகவே அதில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். சதி proter.a அப்படின்றதில் போய்க்கலாம். அது மூலமாக சரி. அப்படி என்ன டெக்னாலஜிஸ் ஃபியூச்சரில் வரும்போது இல்லை ஆல்ரெடி வந்துருச்சு, எதில் அதிகமாக இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது. அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அது அடுத்து பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த கிரிப்டோ கரன்சிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நடக்கிறது பிளாக் செயின் டெக்னாலஜி மூலமாக தான். அடுத்து MRன்னு சொல்லுவாங்க, அதாவது மிக்சட் ரியாலிட்டி, அதாவது VR விர்ச்சுவல் ரியாலிட்டியும் ஆகுமெண்டட் ரியாலிட்டியும் மிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னாலஜி. அது கொலாபரேட்டிவ் ரோபோட்ஸ் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்குற மாதிரியான என்விரான்மெண்ட்ஸ், பிக் டேட்டாவை அனலைஸ் பண்ணுறது, சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஜெனட்டிக் எடிட்டிங் அப்படின்றது ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ண போகுது. 5G நெட்வொர்க் அப்படின்றது சர்வசாதாரணமாக இருக்க போகுது இனிமேல். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா காலகாலமாக நடந்துட்டு வரக்கூடிய ப்ராசஸ் தான். லைக் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ஸ்லேருந்து இப்போ வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெவல்யூஷனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன சொல்லுவாங்க, ஸ்டீம் பவர் இன்ஜின் மூலமாக வந்தது. அது வந்து மெக்கானைசேஷன் தான் சொல்லுவாங்க. அப்போ தான் மனுஷங்க வந்து மிஷினை ரொம்ப எஃபிஷியன்ட் ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 18th செஞ்சுரியில் ஆரம்பிச்ச சிஸ்டம் அது. 1784 ஸ்டீம் பவர், வாட்டர் பவர் மூலமாக மெக்கானிக்கல் இன்ஜின்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாங்க. செகண்ட் ரெவல்யூஷனை பொறுத்தளவுக்கு 19th செஞ்சுரியில் வந்தது 1870s. ஸோ அவங்க வந்து அப்போ தான் எலக்ட்ரிசிட்டி மாஸ் ப்ரொடக்ட், ஸோ அது இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 1990s ஸ்கேலில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்றது பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. கம்ப்யூட்டர் அதெல்லாம் வர ஆரம்பிச்சு. இப்போ சைபர் ஃபிசிக்கல் ரிலேட்டடான IoT, ரோபோட்டிக்ஸ் மாதிரியான இது எவ்வளோ இது வந்து 4th இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க, இல்லை இண்டஸ்ட்ரி 4.1 சொல்லுவாங்க. பொதுவாக என்டர்பிரினர்ஷிப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த விகடனில் கனவு சீரிஸ் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இன்சைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். லைக் ஒவ்வொரு ஊர்லேயுமே இப்போ நீங்கள் இருக்க ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா கனவு சீரிஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுமே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது என்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடாக அப்படின்றத பற்றி சம்பதம் அப்படின்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக நேரேட் பண்ணியிருப்பாப்புல. ஸோ அது யூடியூப் பிளேலிஸ்ட்டு கூட இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு வந்து என்ன மாதிரி பெஸ்ட்டு காலேஜஸ் இருக்கும் அப்படின்றத ரியல் டைம் டேட்டாவே தெரியணும் அப்படின்னா பிக் மை கரியர் பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கெரியர் நமக்கு சூட் ஆகும்னு வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கெரியர் அசஸ்மெண்ட் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கும் பிக்மை கெரியர் பிளாட்ஃபார்ம்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். சொல்லப்போனால் ஓவராலாகவே பிக்மை கெரியர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தர் தன்னோட கெரியரை கண்டுபிடிக்கிறதுக்கும் அந்த கெரியர் கண்டுபிடிச்ச கெரியரில் ஃபியூச்சர் இருக்கா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு, அதில் எக்ஸ்பர்ட்டை மீட் பண்ணி பேசுறதுக்கு ஆன்லைனில், அது போக நல்ல காலேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு, அது ஸ்காலர்ஷிப் ரிலேட்டடாக பார்க்குறதுக்கு, அதில் ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னா அதுக்குன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் கெரியர் ரிலேட்டடாக பெஸ்ட் வெப்சைட் கேட்டிங்கன்னா அது வந்து பிக்மை கெரியர் வெப்சைட் தான். ஸோ நன்றி. உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் ரிலேட்டட் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். நன்றி.